தேவரறியா தொற்றத்தான் தேவரைத்தன் பரநாய மேவியவாரை விதித்தமைத்தான் ஓவாத எவ்வுருவில் யாரொருவர் உள்குவார் உள்ளத்துள் அவ்வுருவாய் தோன்றி அருள் கொடுப்பான்னார். மனதில் யார் யார் எப்படி நினைக்கின்றார்களோ அப்படியே சாமி அருள் கொடுப்பான். அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்களோ. இப்போ எத்தனையோ விலங்குகள் சாமி வழிபாடு செய்கின்றது பார்க்குறோம். அந்தந்த விலங்கு இப்போ நமக்கு சாமி மனிதரை போல காட்சி கொடுக்குறார். நம்மனா இல்லையா? கால் கையோடு இருக்கிறாரு, மூக்கு நாக்கெல்லாம் இருக்குது, நம்மளை மாதிரியே தான் சாமி நமக்கு தெரிந்தார். ஆனால் அவருக்கு அது நிரந்தர உருவமா இல்லை. ஏதோ ஒரு ஈயோ எறும்பு பார்க்கணும்னு நினச்சா சாமி எப்படி காட்சி கொடுப்பாரு? அது எப்படி இருக்கோ அது மாதிரி அதுக்கு புரியுத மாதிரி காட்சி கொடுப்பார். விளக்கு புரியுதா இல்லையா? அவரவருக்கு எப்படி புரியுமோ அப்படி அவருக்கு. அதான் உள்குவார் உள்ளத்துள் அவ்வுருவாய் தோன்றி. அவங்க மனசில் எப்படி நினைக்கிறாங்களோ அப்படியே காட்சி கொடுப்பார். அவங்க எப்படி விரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த உருவத்தை அவர் எடுத்துக்கொண்டு செல்வார். தவிர்த்து அவருக்குன்னு ஒரு நிரந்தரமான உருவம் இல்லை. அவரே ஒரு புதிய கோலத்தை எடுத்துக்கொண்டு அந்த கோலத்துக்கு ஏற்ற மாதிரி போவார். எவ்வுருவில் யார் ஒருவர். அப்போ அவங்கவுங்க உருவத்தில் இருக்கிறவங்க அந்த உருவத்துக்கு ஏற்பவே காட்சி கொடுப்பார். விளக்கம் புரியுதுனா இல்லையா? அப்போ எவ்வுருவில் யார் ஒருவர் உள்குவார் உள்ளத்துள் அவ்வுருவாய் தோன்றி அருள் கொடுப்பான். எவ்வுருவும் தானேயாய் நின்றளிப்பான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உருவங்களும் யாராக இருப்பார்? அவரே தான் இருப்பார். அதென்ன அவராகவே இருக்கிறது அப்படிங்கிறது இறைவனே எல்லாமாகவும் உலகத்தில் உள்ள எல்லா உருவமும் ஆகிட்டான்னா இந்த டேபிள் ஆனது சாமி ஆனா டேபிளாக சாமி ஆகலை. ஆனால் டேபிள் சாமி இல்லாமல் இந்த டேபிள் ஆகாது இல்லையா? மாயைங்கிற பொருள்லேருந்து தான் உலகம் உற்பத்தி ஆகிருக்கு. வெறுமனே மாயைங்கிற சடப்பொருள் உலகமாக காரியப்படாது. அதை திருவுருளில் செலுத்தணும். அப்போ தான் அது உலகமாக காரியப்படும். அப்போ இவர் இன்றியது அமையாதுங்கிறதுனால தான் அவரே ஆயிருக்கார் என்று சொல்லுகிறோம். அவரே உலகம் ஆகிட்டார்னா அந்த வாதத்துக்கு பேர் என்ன? அவரே உலகம் ஆகிட்டார்னா அதுக்கு என்ன பேர்? சிவபெருமானே உலகம் ஆகிட்டார்னா அதுக்கு என்ன பேர்? வெரி குட். நிமித்த காரண பரிணாமவாதம், சிவாத்வைதவாதம் என்று சொல்லுகின்றோம். பரவாயில்ல, சங்கர் பிராரணத்தில் தூள் பறக்குது போல் இருக்கு. என்ன பையன் தப்பான என்ன ஜெயிலில் போட போகிறாங்க? அப்போ எவ்வுருவில் யார் ஒருவர் உள்குவார் உள்ளத்தில் அவ்வுருவாய் தோன்றி அருள் கொடுப்பான். எவ்வுருவும் தானேயாய் நின்றளிப்பான். அது எல்லாமே எல்லாமாகவும் அவரே கொடுப்பார். கண்டிற் பிரிதிருவம் ஏனோர்க்கும் காண்பரிய எம்பெருமான். அவர் இல்லாத ஒரு உருவத்தை யாரும் பார்க்க முடியாது. அவர் சங்கல்பம் இல்லாமல் தோன்றாது. காண்பாரியார் கண்ணுதலான் காட்டா காலேனர். அப்படிதான் சாமி ஒரு விஷயத்தை காட்டணும் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. சாமி கொடுக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை யாராலும் கொடுக்கவும் முடியாது இல்லை. அவருக்கு சங்கல்பம் மாறமாக ஒன்று நடக்கப்படுறது கிடையாது உலகத்தில். அப்போ ஏனோர்க்கும் காண்பர் எம்பெருமான் ஆனாத அப்பேற்பட்ட சுவாமி ஆனாது சீரார் சிவலோகம் தன்னுள் சிவபுரத்துள். அப்போ சிவலோகம் வேற சிவபுரம் வேறன்னு தெரிகிறது. சிவலோகம்ங்கிறது சாமியோட உலகம், சிவபுரங்கிறது சாமி இருக்கக்கூடிய ஏரியான்னு வச்சுக்கொண்டு தான். அப்போ சென்னை தலைநகரம், சென்னை முழுக்க தலைநகரமாக இருக்கா? தலைமைச் செயலம் எங்கே இருக்கோ அந்த இடம் தான் அதில் முக்கியமான இடம். தமிழ்நாட்டுக்கு தலைநகரம் திரும்ப தெரியாதா? சென்னை தான் இல்லையா? இப்போ சென்னை தலைநகரம், சென்னை முழுக்க முதலமைச்சர் உட்காந்துருக்காரு. சென்னையில் அந்த தலைமைச் செயலகம்னு ஒரு இடம் வச்சுருக்கிறாங்க. அப்போது அப்படி அந்த தலைமைச் செயலகத்தினுடைய பிரிவுகள் எல்லாம் சென்னை முழுக்க பறந்துருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸும் வேறு இடத்துல இருக்குது. எழும்பூரில் ஒன்று இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த மெயின் அந்த தலைமைச் செயலகத்தில் இருக்கிறது மாறின்னு வச்சுக்கொண்டே தான். இப்போ செல்வார் சிவபுரத்து அப்படின்னார். யார்? மணியாசம். என்ன பண்ணால் போகலாங்கிறாரு. வெரி குட். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அப்போ சிவலோகம் என்பது சாலோக பதவி. சிவ புறத்தில் போய் இருக்கிறதுங்கிறது சாமீபம்னு வச்சுக்கிட்டு தான். சாமி இருக்கிற அந்த புறத்தில் போய் இருக்கிறது. அப்படி ஒரு நாள் சீரார் சிவலோகம் தன்னுள் சிவபுரத்தில் ஏறார் திருக்கோயில் உள்ளிருப்ப. பெருமானார் அவருடைய திருக்கோயில், சாமி இருக்கிற மண்டபம், சாமியுடைய கோயில் கைலாசத்தில் சாமியுடைய கர்ப்பகிரகம் மாதிரி வச்சுக்கொண்டு தான். இப்போ சாமி எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல அங்கே போகிறாங்க தேவர்கள் எல்லாம். திருக்கோயில் உள்ளிருப்ப ஆராய்ந்துன வந்திருக்கவங்களாம் கூப்பிட்டு ஏன்ப்பா வந்தீங்கன்னு கேட்குறாரு. ஒருத்தங்க வீட்டுக்கு வந்தாங்க, வாங்க வாங்கன்னு. அப்புறம் தண்ணி கொடுக்குறீங்களா, சாப்பிட்றீங்களா, அப்புறம் என்ன விசேஷம்னு கேட்குறோம். அப்புறம் என்ன அர்த்தம்? ஏன் வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அவர் என்ன விசேஷம் தான் இப்போ கேட்கணும், வேற என்ன பண்ணுறது? அப்புறம் எதுக்கு வந்திருக்கு சம்மந்தம் இல்லாமல் அடுத்த நம்ம கிளம்புற இடம் வந்துட்டு ரொம்ப அவஸ்தைப்படுத்துவோம். அப்படியா, என்ன நேத்தனை வந்தீங்க, அதுக்குள்ளே என்னப்போ திருப்பி வந்தீங்க அப்படி கேட்குறோம் இல்லையா? அது ஆராய்ந்தது தான். வந்தவர் குறை தீர்ப்பது. எதற்காக வந்திருக்கிறீங்க? ஆராய்ந்து
செங்கன் அமரர் புறக்கடைக்கன் சென்று ஈண்டி. செங்கன் அமரர், செங்கன் அமரர்னா அந்த சிவருமானே தரிசிக்கக்கூடியவர்கள் என்று வச்சுக்கலாம், சிவந்த கண்ணுடைய தேவர்கள் வச்சுக்கலாம், திருமால்னு வச்சுக்கலாம், அப்படி ஒன்றாலும் வச்சுக்கலாம். செங்கன் அமரர் புறங்கடைக்கன் சென்று, வெளிவாசல் நின்று தான் பேசுகிறா, உள்ள போகிறதுக்கு அனுமதி இல்லை போட்டிருக்கு. உள்ள போகிறதுக்காக உள்ள ஒருத்தர் இருக்கார், தடை, முதற் பெருந்தடை ஒருத்தர் இருக்கார். அது யாரு? நந்தி பெருமான். பர்மிஷன் இல்லையா நேரத்தில் வெள்ள வாசல்ன்ட்டு கேட்குறாங்க. செங்கன் அமரர் புறக்கடைக்கன் சென்று இண்டி எங்கட்கு காட்சி அருள் என்று இறப்ப, எங்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுங்க பெருமானே என்று தேவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் என்று இறப்ப, அங்கு ஒரு நாள் இப்படியாக கேட்கப்பட்ட போது ஒரு நாள் சுவாமி என்ன செய்கின்றான்னு கதை இப்போ தான் தொடங்குது. இது வரைக்கும் கீழே 2:5 பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த 2:5 கன்னிகள்லையும் முதல் கன்னிகளில் சுவாமி எப்பேற்பட்டவர்ங்கிற தகவல் இருக்குது. 2வது 5 கன்னிகளில் அந்த சுவாமி கிட்ட போய் இருக்கக்கூடிய சிவபுரத்தில் சிவலோகத்தில் தேவர்கள்லாம் சென்று எங்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று வாசல் நின்று கேட்குறாங்க. சரிதானே? விளங்குது இல்லையா? சரி, சாமி இப்போ என்ன பண்ணுவார் அடுத்தது? சரி காட்சி கொடுக்குறேன் வாங்க என்ன ஆரம்பிச்சு அலங்காரம்லாம் பண்ணிக்கிறார். வெளில வரவர் சாமி வரப்போறார். வெளில எப்படி இருக்கார்? அங்கே ஒரு நாள் பூமங்கை பொய்தீர் தரணி புகழ் மங்கை நாமங்கை என்றிவர்கள் நன்கமைந்த சேமங்கொள் ஞான கொழுந்து நகராசன் தன்மடந்தை தேன்மைத்த குஞ்சியின் மேல் சித்தரிப்ப ஊனமில் சீர் நந்தா வனமலரும் வந்தாகினி தடஞ்சேர் செந்தாமரை முளர் 100,000 நொந்தா வயந்தன் தொடுத்தமைத்த வாசிகை சூட்டி நயந்துகளும் நல்லுறுப்பு கூட்டி பயன்கொள் குளமகளிர் செய்த கொழுஞ்சாந்தம் கொண்டு நலமளிய ஆகம் தழி கலைமலிந்த பாட்டு. இப்போ பூமங்கை பொய்தீர் தரணி புகழ் மங்கை நாமங்கை 3 பேர், அந்த 30 தேவியர்கள் நவராத்திரி கொண்டாடுறோம்ல, அந்த 3 பேர் இங்கே வந்தாச்சு. இப்போ எதுக்கு சார் வராங்க? சுவாமி அலங்காரம் பண்ண வராங்க. பூமங்கை லக்ஷ்மி, பொய்தீர் தரணி புகழ் மங்கை அதான் ஜெயமகள் அப்படிங்கிறாங்க பாருங்க. துர்க்கை அதான் அந்த துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தான் துர்க்கை, அதான் புகழ்மகள் அப்படின்னு சொல்றது. இன்னொன்று திருமகள் கலைய துர்தி, அப்புறம் ஜெயமாது அப்படிங்கிறாங்களே. ஜெயமாதுன்னா ஜெயம் புகழ் வெற்றியை கொடுக்கக்கூடியவள் அர்த்தம். துர்க்கை கலைய துர்திங்கிறாரு. கலைய துர்தின்னு என்ன? அது என்ன கலை? சரஸ்வதிக்கு வாகனம் என்ன? அப்புறம் லக்ஷ்மிக்கு வண்டியில் போன மாதிரி தெரியல இல்லையா? அது எப்போதும் உட்காந்துட்டு இருக்கும் போல தெரியுது. லக்ஷ்மிக்கு கருட வாகனம் தான். அவர் கருடத்தில் வர வச்சுப்போம். வீட்டுக்காரர் வண்டி எடுத்துட்டு வரதான் போ. துர்க்கைக்கு என்ன வாகனம்? துர்க்கைக்கு வாகனம் மான் வாகனம். திருமகள் கலையதூர்தி, கலையதூர்திங்கிறார். கலைமான் தான் துர்க்கைக்கு வாகனம். எரும மாட்டை வெட்டிய தலைமையில ஏறி நிக்கிது. வாகனம் இல்ல. மகிஷாசுரனை வதம் பண்ணி அவன் தலைமையில ஏறி நிக்குது. ஜெயமாது அங்கின்ற துர்க்கைக்கு வாகனம் மான். தேவாரத்தில் ஞானச திருமகள் கலையதூர்தி, கலையதூர்தினார். கலையது ஊர்தினா அதிலே ஒரு இடத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. சிலப்பதிகாரத்திலே ஒரு பகுதி வரும், வேட்டுவ வரி என்று ஒரு பகுதி வரும். இந்த வேட்டுவ வரியில் கண்ணகியும் கோவலனும் மதுரை நோக்கி போகும்போது அங்கே வேடர்கள்லாம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி வரும். இந்த வேடர்கள்லாம் வசிக்கக்கூடிய பகுதியில் ஒரு பஞ்சம், வேட்டை ஒன்றும் கிடைக்கல அவங்களுக்கு. கொள்ளையடிக்கிற குரூப் அவங்க அந்த வேடர்கள்லாம். யாரும் எல்லாம் உஷாராயிட்டாங்க போல இருக்கு ஜனங்கள்லாம். அதனால் யாரும் அங்கே அந்த பக்கமாக வரல, யாரும் திருடுறதுக்கு யாரும் கிடைக்கல. அதனால நம்மலாம் குலத்தொழில் இப்படி கஷ்டமாக போச்சு, குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டியதான்னு சொல்லி இந்த வேடர்களுக்கெல்லாம் குலதெய்வம் இந்த அம்பாள் தான் இல்லையா? வேடர் குலத்தினர் மாதர் அமைத்திடும் எழில்மலை வீட்டில் இருப்பவளே வருதில்ல, கேட்டீங்களா? இல்லை கேட்டது இல்லையா? ஐகிரி நந்தினி அதில் வருதில்ல, அது தமிழில் கேட்டிருக்கீங்களா? கிரி மகள் நந்தினி புவியனும் மேதினி, அதில் கேட்டு பாருங்க அந்த வரியை உட்காந்து. அதில் வரும் வேடர் குலத்தினர் மாதர் அமைத்திடும் எழில்மலை வீட்டில் இருப்பவளே என்ன வரும். அதில் அந்த வேட்டுவ மகள் இருக்க நடுப்புற அம்பாள் சாந்த குணத்தோடு இருப்பாள். அது வரி வரும்.
சினமிக உடைய வேடர் மாதர்கள் நடுவினில் சாந்த குணத்துடன் இருப்பவளே அப்படின்லாம் வரும் அதில் அம்பால. அந்த துர்க்கை அந்த வேட்டு ஜனங்க அவங்கள கும்பிடுறாங்க, அம்பாலை கும்பிடுறாங்க. இப்போ எப்படி திருவிழா பண்ணணும்? இப்போ இது நான் சொல்கிறது சிலப்பதிகார காட்சி. திருவிழா பண்ணும்பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, ஷாலினி ஒரு பெண் இருக்கா, ஷாலினி. அந்த ஷாலினி அந்த ஊரில் ஒரு பெண், அந்த பெண்ணை கூப்பிட்டு, சின்ன பொண்ணு தான், அந்த பொண்ணு மேலே அம்பாலை இறக்குறாங்க, ஆவாகனம் பண்ணுறாங்க. அதுக்கு அவளை மேக்கப் பண்ணணும். அந்த காலத்து தமிழர் வழிபாடு அப்படி தான். தெய்வங்களுக்கு வெறியாட்டு நிறுத்துவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் மீது அந்த தெய்வத்துக்குரிய அலங்காரம்லாம் பண்ணி, இந்த தெய்வம் அவங்க மேலே சன்னதமான உடனே அந்த தெய்வத்துக்கு படைக்க வேண்டியதில் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு குறி சொல்லும் தெய்வம். இது தமிழருடைய பழங்காலத்து வழிபாடு. அப்படி இந்த ஷாலினிங்கிற பெண் மேலே அம்பாலை ஆவாகனம் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணுறாங்க, அங்கே காட்டில் பிடிக்கக்கூடிய மேய்ஞ்சிட்டு ஒரு மானை பிடிச்சிட்டு வந்து அது மேலே தூக்கி அந்த பொண்ணை உட்கார வைக்கிறாங்கன்றது. ஏன்னா அவள் கலைவான வாகனமும் உடையவள்ன்றதுனால. ஆனால் பக்கத்தில் ஒரு காட்டு பன்றி ஒன்று இருக்கும். இந்த காட்டு பன்றி பார்த்திங்கன்னா அதை கொன்று அந்த கொம்பை பிடிச்சி பிடுங்கி தலையில் கட்டிடுவான். பார்க்குறதுக்கு புரை மாதிரி இருக்கும் ஒன்று. அம்பாலை அப்படியே வர்ணிக்கும்போது சிலப்பதி அது இளங்கோவடிகள் அப்படியே சுவாமிக்கு உரிய கோலம் கண்டம் கருத்திம்பார், கருத்த கண்டி அப்படின்பார். கருத்த கண்டன் யாரு? அப்போ வீட்டுக்காரம்மா கருத்த கண்டி, அவ்வளோதான். அப்படி ஒரு நினச்சிருப்பார். ரெண்டு வித்தியாசமே இல்லாத மாதிரி, ரெண்டு ஒன்று தான். ஆம்பளன்னா சாமி, பொம்பளைன்னா அம்பாள், அப்படி கொண்டு போயிருப்பார். அப்படி ஆவாகனெல்லாம் பண்ணி பூஜை பண்ணி எல்லாம் நிவேதனம். அந்த பக்கமாக கோவலனும் கண்ணகியை வராங்க. வரும்பொழுது அப்போது எல்லாருக்கும் குறியெல்லாம் சொல்லுது அந்த பொண்ணு. அப்போ அந்த கண்ணகியை பார்த்துட்டு சொல்கிறான், இந்த பெண் எப்பேற்பட்டவ தெரியுமா? தென்மலை செய்யப்பாவை, குடமலை ஆட்டி, கொங்கப்பாவை அப்படின்னு சொல்லுகின்றார். இந்த பெண்ணை, இந்த கண்ணகியை தென்மலையில் இருக்கக்கூடிய மக்கள், குடமலையில் உள்ள மக்கள், அதாவது கேரளாவுக்கு அந்தாண்ட இருக்கிற அதே மாதிரி இந்த மலையாள தேசத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தெய்வமாக கொண்டாட போகிறாங்க. குடமலை ஆட்டி, பொங்கச்செல்வி அப்படின்லாம் சொல்லுகின்றான். உடனே கண்ணகி, இந்த பொண்ணு ஏதோ சிறிய பொண்ணு, அதை ஏதோ தெரியாமல் பேசுகிறதுன்னு சொல்லி வீட்டுக்காரன் முதுகில் போய் மறையுதுன்னு அப்படி காட்சி காட்டுகிறார். அங்கே தெய்வமாகவே காட்டுகிறார் காட்சி. எதுக்கு அங்கே போனோம்? ஜெயமாது அம்பாளுடைய வாகனத்தில் ஒன்று. என்ன அம்பாளுக்கு வாகனம்? மான் வாகனம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல பூவங்கை, பொய்த்தீர் தரணி, புகழ்மங்கை, நாமங்கை. நாமங்கைன்னு யாரு? சரஸ்வதி. 3 பேர் இருக்கிறாங்க. என்றிவர்கள் இந்த 3 பேரும் நன்கமைந்த சேமங்கொள் ஞான கொழுந்து நகராசன் தன்மடந்தை தேன் வைத்த குஞ்சியின் மேல் சித்தரிப்ப. இந்த பெண்களோட சேர்ந்து இந்த பெண்களுடைய தாதன்மையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவளாகி அம்பாள் பார்வதி. அப்ப துர்க்கை வேற, பார்வதி வேறங்கிறது தெரியுது இல்லையா? துர்க்கை காளி, இவ காளி வடிவம் இது. அப்போ பூமங்கை, பொய்த்தீர் தரணி, புகழ்மங்கை, நாமங்கை என்று ஒரு நன்கு அமைந்த சேமங்கொள் ஞான கொழுந்து. இந்த ஞான கொழுந்தா இருக்கிறவ அம்பாள். போகமார்த்த பூன்முளையால் அப்படின்னாரு. அம்பாள் தான் ஞான வடிவமானவள் இல்லையா? அம்பாளுடைய 2 ஸ்தனங்களும் அபரஞானம் பரஞானம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஞான கொழுந்து நகராசன். நகராசன்னா ஹிமாலயம், மலை. மலைக்கு பொண்ணு இல்லையா அம்பாள். அதனால தன் மடந்தை தேன் வைத்த குஞ்சியின் மேல். குஞ்சினா யாருக்கு? ஆண்களுடைய. வெரி குட். ஆண்களுடைய தலைமுடிக்கு பேர் குஞ்சின்னு பேர். பெண்களுக்கு குழல், கூந்தல், ஓதி, ஓதிவம், இதெல்லாம் பெண்களுக்குரிய பேர். பெண்களுடைய கூந்தல். ஆண்களுக்கு குஞ்சின்னு பேர். அஞ்சி போய் களிமடிய அழலோம்பம் அப்பூதி குஞ்சி பூவாய் நின்றான் சேவடியாய் கோடியேன்னு அப்புறம் சாமி தேவாரம். அப்போ தேன் வைத்த குஞ்சி சாமியோடைய சிரஸுக்கு முதல் அலங்காரம் பண்ணுறாங்க. முதல் அலங்காரம் எதுக்கு? எல்லாருக்குமே குளிச்சுட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? தலையை தொட்டிட்டு தலையை பின்ட்டா 10 வேலை முடிஞ்சிட்டு இல்லையா? அப்போ சாமிக்கு சிரசில் அலங்காரம் பண்ணுறாங்க. அம்பாள் தான் பண்ணுறா சாமியோட சிரசில் அலங்காரம். சித்தரிப்ப. சித்தரிப்பன்னு என்ன? சித்தரிக்கிறதுனா இல்லாத இருக்கிறது மாதிரி செய்யறதுன்னு அர்த்தம். அப்போ நல்ல அலங்காரம். இப்போ பெண்கள்லாம் அப்படி தானே போட்டுக்கிறாங்க. கொண்டை வலைன்னு ஒன்று போட்டுப்பாங்க, பெரிய சௌரி வச்சு கட்டி கொண்டை போட்ட பெரிய கொண்டை இருக்கு போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் சௌரி வச்சு பண்ணிக்கிறது, இதெல்லாம் காலத்தில் உள்ளது தான், தப்பு கிடையாது. சௌரி வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சித்தரிப்ப. ஊனமில் சீர் நந்தா வனமலரும் வந்தாகினி தடஞ்சேர் செந்தாமரை மலர் 100,000 நொந்தா வயந்தன் தொடுத்தமைத்த வாசிகை சூட்டி. எப்படி சித்தரிக்கிற அம்பாள்? சாமியோட சிரசில் வசந்தன் என்கின்ற தேவன் கட்டி கொடுத்த மாலையை போட்டு அலங்காரம் பண்ணுகிறாங்க. அந்த மாலை எப்படி கட்டப்பட்டதான் பாருங்க.
நந்தாவன மலர், ஊனமில் சீர் நந்தாவனம். அது என்ன நந்தாவனம்? ஊனமில்லாத நந்தாவனம், கற்பக பூஞ்சோலைன்னு அர்த்தம். ஊனமில்லாதது நந்தாவனம். அந்த நந்தாவன மலரும் மந்தாகினி மந்தாகினிங்கிற நதி ஆகாசத்தில் ஓடக்கூடிய நதி. அந்த ஆகாசத்தில் ஓடக்கூடியதாகிய மந்தாகினியில் ஓடக்கூடிய புஷ்பங்கள் செந்தாமரை. அங்கே பூத்திருக்கக்கூடிய செந்தாமரை மலர்கள் 100,000 செந்தாமரை பூக்களை தொடுத்து நொந்தா வயந்தன் தொடுத்தமைத்த, வயந்தன்கிறது வசந்தன் என்கின்ற தமிழ் சொல். அதை வயந்தன் தமிழில் மாற்றிருக்காங்க. வசந்தன்கிறது வடமொழி சொல். இந்த வசந்தன் யார் தெரியுமா? இவன் தான் மன்மத ராஜாவுக்கு தேரோட்டி. வந்தான் மன்மதனுடைய தேரோட்டி வசந்தன். வசந்த காலம் தான் வசந்த காலத்துக்கு உரியவன். வசந்த காலத்தில் தான் நல்லா இனிமையாக இருக்கும், ஜனங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். கோடை காலம் கடுப்பாக இருக்கும், ரொம்ப சூடு தாங்க முடியல. குளிர்காலம் ரொம்ப ரெண்டும் இருக்கணும், கொஞ்சம் ஹீட்டும் இருக்கணும், கொஞ்சம் குளுமையும் இருக்கணும், குளிர்ச்சியாக இருக்கும். வசந்த காலம் தை மாதம், தை மாசி வசந்த காலம். தை மாசி பங்குனி இதெல்லாம் வசந்தத்தில் தான் வந்துடும். அதாவது மழையும் இருக்கக்கூடாது, அதிக வெயிலும் இருக்கக்கூடாது, குளிர் இல்லாது. அதான் தை மாதத்துக்கு பிறகு நான் காலங்கள் வசந்த மாதம்லாம் வச்சுக்க வேண்டியது தான். தை மாதத்துக்கு பிறகு பனி, குளிர் முடிஞ்சு கோடை காலம் தொடங்குறதுக்கு இடையில இருக்கக்கூடிய பகுதி அதான் பங்குனின்னு சொல்றது. அதனால தான் பங்குனி மாதத்தை வசந்த உற்சவம் நடத்துவாங்க எல்லா கோயில்கள்லையும். வசந்த காலம். திருவாரூரில் எழுந்தெழுந்தார், திருவொற்றியூரில் எழுந்தெழுந்தார் சுந்தர சுவாமி. அப்போ தென்றல் காற்று வீசினுச்சு. இப்போ ஏற்கனவே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கார், திருவொற்றியூரை நீங்க மாட்டேன் அப்படின்னு. அந்த தென்றல் காற்று வீசினதா இல்லையா? திருவாரூர் வழியாக வந்ததாக பெருமானுக்கு வசந்த காலம் காற்று வீசுது, பெருமானுக்கு வசந்த வருஷம் நடக்குமே, சுவாமி ராஜநாராயண மன்றத்தை வந்து எந்திரளிப்பாரு, அதெல்லாம் நினைப்பு வந்துட்டு அவருக்கு. உடனே கிளம்பிட்டார். மதத்தில் சத்தியம் பண்ண கண்டு தெரியாமல் போயிட்டு அப்படின்னு பார்க்குறோம். இந்த வசந்த காலம், அந்த வசந்தன் என்பது காமத்தை உற்பத்தி பண்ணுறதற்கு முக்கியமான ஒரு காரணம் இல்லையா? ஸோ அதனால் வசந்தன் என்பவன் காமதேவனுக்கு தேரோட்டி வச்சுட்டாங்க. விளக்கம் புரியுதுனால சொல்கிறது. அந்த வசந்தன் நீங்கள் என்ன பண்ணுறான்? சுவாமிக்கு அந்த தேவனால் தொடுக்கப்பட்டதாகி 1000 செந்தாமரை பூக்களால், அது மந்தாகினி நதியில் விளைந்த அந்த தாமரை பூவால் சாமிக்கு மாலை தொடுத்து கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து அலங்காரம் பண்ணுறாங்க. வாசிகைனா மாலை, வாசிகை சுட்டி நயந்துகளும் நல்லுறுப்பும் கூட்டி, நல்லுறுப்புனா இன்னும் அங்கங்கள்லாம் என்னென்ன மாலைகள் அங்கங்கள் இருக்குது அதெல்லாம் கட்டி, பயன்கொள் குலமகளிர் செய்த கொழுஞ்சாந்தம் கொண்டு. பயன்கொள் குலமகளிர், இதெல்லாம் குலமகளிருங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் குலமகளிர்னா நல்ல கணவனோடு கூடியிருக்கக்கூடிய பெண்கள்னு ஒரு அர்த்தம் இருக்குது. 2வது கூட்டமான பெண்கள்னு அர்த்தம். குலம்னா கூட்டம்னு அர்த்தம் இருக்குது. ஆமாம், நிறைய பெண்கள், அதாவது பெண்களால் அமைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். சரிதானே? என்ன பெண்கள்? நிறைய கூட்டமான பெண்களால் அமைக்கப்பட்ட அந்த அரைக்கப்பட்ட சந்தனம் செய்த கொழுஞ்சாந்தம் கொண்டு என்று அர்த்தம். சந்தனம் என்பது அந்த வுட்டு, அந்த சேடல் வுட்டுங்கிறாங்க பாருங்க. அதில் வைரம் வாய்ந்த கட்டையாக இருக்கணும் இல்லையா? இந்த வைரம் வாய்ந்த கட்டையை அப்படி தேய்ச்சிங்கனாலே வாசனை கும்முன்னு அடிக்கும். இங்கே சொக்கநாதருக்கு இங்கே இறக்கிறாங்க பார்த்தீங்களா? சுக்கநாதருக்கு ஆமாம், அந்த சந்தனத்தை கர்நாடகாவிலேருந்து வரவழைக்கிறாங்க. இங்கே நம்ம கீழே பூசை பண்ணும்போது பார்க்கலாம். அந்த கீழே வெளியில் கல்லை போட்டு வச்சுருப்பாங்க, அப்படி இப்படி தேய்ப்பாங்க. சருக்கு தேய்க்க என்ன ஆகும்? அது அந்த ஒரிஜினலாக வைரம் பாய்ஞ்ச கட்டையினால தான் தேய்ச்சா தான் சந்தனம் வரும், இல்லைன்னா வராது. இப்போ நம்மளாம் கடையில் வாங்குகிறோம் சந்தன குச்சிலாம் ஒதுங்குது பாருங்கள், அதெல்லாம் கொண்டு வந்து கூட்டி அரைச்சி பவுடராக்கி இதோட கொஞ்சம் மாவு தூளிங்க இது சாதாரண மரத்துலையும் கலந்து விட்டு அனுப்பிச்சி விட்டுறான். நம்ம சந்தனம் வாங்கி கொண்டாடுறோன்னு வச்சுங்க. இப்போ ஆனால் சொக்கநாதருக்கு நிறைய அவருக்கு கிராமங்கள் இருக்குது. சொக்கநாத பூஜைக்குன்னு கிராமங்களில் எழுதி கொடுத்துருக்காங்க ராஜாக்கள்லாம். அந்த கிராமங்கள்லேருந்து வெள்ளச்ச புழுக்க யாருக்கு தான்? சொக்கநாத சாமியோட பூஜைக்காக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் ரொம்ப பணக்காரர் இல்லையா? அதனால் அவர் சந்தனம் கர்நாடகாலேருந்து வர வச்சுக்கிறாரு. அந்த சந்தன கட்டையை வாங்கிட்டு வந்து சன்னியானத்திட்ட இருக்கும். அதை பூசை பண்ண மரத்தில் சந்தனம் அரைக்கிறவங்க ஏற்கனவே வச்சுருக்கிற சந்தனத்துடைய இந்த தேஞ்சு இந்த விரலோட இன்னும் தேய்க்க முடியாதுங்கிற அளவு கொண்டு போய் சன்னியானத்தில் காமிக்கணும். காமிச்சதுக்கு பிறகு அடுத்த கட்டை எடுத்து கொடுப்பாங்க சன்னியானம். ஆமாம், அதை வாங்கி வச்சுப்பாங்க. நம்ம இடத்துல முறாது சந்தனம் நீ தேய்க்கிறாங்கல்ல பையன், அப்படி இப்படி தேய்ச்சி அதை கடைசியில் நீ தேய்க்க முடியாத அளவுக்கு, அது பிடிச்சி தேய்க்க முடியாதுங்கிற அளவுக்கு அது போயிடுச்சுன்னா அதை கொண்டு போய் சன்னியானத்தில் கொடுத்தா அதை வாங்கி வச்சுக்கிட்டு வேறு கட்டை கொடுப்பாங்க அடுத்து. அதை வச்சு தேய்ச்சிட்டு இருக்க வேண்டியது நம்மளுக்கு. அந்த சந்தனத்தோடு சேர்த்து
பச்சை கற்பூரமும் கொஞ்சம் குங்குமப்பூவும் கலந்து அரைப்பாங்க. அது அரைச்சி அதை எடுத்து பாத்திரத்தில் ஒட்டி வச்சுருப்பாங்க, ஜலபாத்திரத்தில் ஒத்திருப்பாங்க. அப்புறம் இன்னொரு கொஞ்சம் இவ்வளோ ஆப்பிள் மாதிரி கொஞ்சம் ஊற்றி வச்சுருப்பாங்க. சொக்கனா விஷயம் ஆனோடனே எடுத்து அது மேலே கவர் பண்ணி அப்புறம் தான் ஆபரணம் சாத்திரத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா, சந்தனம் எப்படிலாம் இருக்குது. குலமகளிர் செய்த கொழுஞ்சாந்தம் கொண்டு நலமளிய ஆகம் தழிவினா தடவின்னு அர்த்தம். உடம்பு முழுக்க அந்த சந்தனத்தால் சாமிக்கு பூசியிருக்காங்க. கலைமலிந்த அதுக்கப்புறம் உள்ளதை படிச்சிடுவோம் பாட்டை.